பிள்ளைக்கு என்ன செய்யணும்? கண்ணை மூடு பார்ப்போம். கால் வந்துட்டு வா. நல்ல காலில் விடலையே. உங்கள் வழியில் தான் ஆலங்காடு போகணுமா? ஆலங்குடி அப்படி போகணும் இல்லையா? குரு ஸ்தலத்துக்கு அப்படி இப்படி போகலாம். எஸ், ஓகே. உன்னுடைய கட்டுமனைக்குள்ளே போய் பார்த்தேன். இறந்து போன முன்னோர்களுடைய ஒரு ஆத்மா ஒன்று தெய்வமாக வருது. வருஷத்துக்கு ஒரு முறை மேனியிலே வந்து வாக்கு சொல்வது உண்டு, அல்லது நினைவில் காட்டும். அப்படி காட்டிய சக்தி இன்னைக்கு உணர்ச்சியை கொடுக்கே தவிர ஒரு உத்தரவும் ஒரு தெளிவும் கொடுக்கறியே. அந்த தெய்வத்தை வணங்கி எங்களுக்கு என்ன பலன் கிடைச்சதுன்னு உன் உள்ளத்துல ஒரு வருத்தம் இருக்கிறது. காலன்வா கொடுத்துடலாமா? அது அரசாங்கமா? அரசாங்க வேலை வேணுமா உன் பிள்ளைக்கு? என்ன படிச்சிருக்காரு? என்ன படிச்சிருக்காங்கம்மா? வேற என்ன? கண்ணை மூடு பார்ப்போம். கேட்கணுமா? உங்க குடும்பத்துல முன்னோர்கள் சமாதியை யாரும் கூப்பிட்டது உண்டா? ஒரு சமாதி வழிபாடு இவங்களுக்கு இருக்குன்னு உத்தரவுல இருக்க. உங்க ஊர்ல சமாதி எதுவும் கும்பிட ஜீவ சமாதி இருக்கா? ஜீவ சமாதி வருது. ஒரு ஜீவசமாதியுடைய சக்தி அந்த எல்லையில இருக்கு. நல்லா புரிஞ்சுக்கா. கண்ணமுடு குருஸ்தலம். இந்த வருஷத்துல உன் பிள்ளைக்கு வேலை வாய்ப்பு கிடைச்சிரும். மனக்குழப்பம் இல்லாம நடக்கலாம். உன் வீட்டில் இருக்கக்கூடிய தெய்வத்தை சில மாந்திரிகத்தார தடை செய்ய வேண்டும் என்று சிலருடைய எண்ணம். அதை நீக்கி வெற்றியாக்கி தரேன், குணமாக்கி தரேன். வேற என்ன வேணும்? காப்பாற்றி தரேன். எல்லா கஷ்டமும் தீரும், வெற்றி உண்டு மகளே. நல்லா இருக்கும். கர்மசாமிக்கு என்னையா என்னம்மா வேணும்? வருத்தப்படக்கூடாது. நான் சொன்னா திசை மாறிய கப்பல் நடுக்கடலுக்குள்ள போயிடுது. அந்த கப்பலை நீ வந்து கரை எழுக்கணும்னு நினைக்கிற, அது அக்கறைக்கு போகணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கு. நான் சொல்றதை புரிஞ்சுக்கா. பிள்ளையுடைய உள்ளத்துக்குள்ள வேற ஒரு நினைவும் ஒரு நட்பும் இருக்கு. நீ அவசரப்பட்டு முடிவெடுத்து நீங்க பதிவு பண்ணிட்டீங்க. அந்த பிள்ளைய கொண்டு வரணுமா? அப்போ கால் வந்துட்டு வா. கண்ணை மூடு. இந்தா உன் பிள்ளைய உன் வழிக்கு கொண்டு வரேன். 4 மாதங்கள்ல பாஸ்போர்ட்டுக்கு வெற்றியை தரேன். என்ன புண்ணியம். கால் வந்துட்டு வரலாம். ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வச்சு பார்த்து வாங்கி நட்டு போடு. யாரும்மா? அப்படியா? உன் வீட்டுக்குள்ள 2.5 ஆண்டுகளாக சனி பகவானுடைய ஆட்சி நடக்கு. அதனால உடல்நிலை சம்பந்தமான மனக்குறைகளும், மருத்துவத்தில் ஆழ்ந்த செலவீடுகளும், இப்போதைக்கு கடன்களும் உள்ளத்தை வாட்டி கொண்டு இருக்கும். இருக்கா? கால் வந்து இந்த நிலைகள்ல இருந்து மாற்றம் கிடைக்குமா அப்படின்னு ஒரு எண்ணம் உள்ளத்துல. அறுவை சிகிச்சை செய்யக்கூடிய அளவுக்கு எதுவும் பிரச்சனை வந்துருமோ என்ற ஒரு சில பயம். அப்படி ஒரு நிலைமை இல்லை. சாதாரண மருத்துவத்தால் குணமாகும். வேற என்ன வேணும்? அந்த வீடு பிரச்சனை தீர 6 மாதம் ஆகும். தீந்துரும். அந்த எதிரிகள்ல இருந்து மீட்டி தாரேன். நல்லா
உத்தரவு இல்லை. இப்போ அடுத்து பேசுவோம் நம்ம. சாப்பிட்டு கர்பதாமிக்கு கர்பதாமிக்கு கலிங்கப்பட்டி கஜானனம் பூதகணாதி சேவிதம் உமாசுதம் பலசாரபட்சிதம் நமாமி விக்னேஸ்வர பாதபங்கஜம். 2 அடிகளை சீக்கிரம் முடிக்கணும், 2 அடிகளை விட்டுருக்கேன். நீ கூட சேர்ந்து பாடுற வரலாம். காலைல வந்துட்டு வாங்க. யாரெல்லாம் வந்தீங்க? தங்கையும் அக்காவும். அப்படி சொல்லு. உங்க எண்ணெய்க்குள்ள போனேன். நிறைய பயிர்களும் உளுந்துகளும் விளையக்கூடிய இடமா இருக்குதே உங்க ஊர்ல. விளையுமா? படுபயிரா விளையுது, பாசிப்பயிறு விளையுது, உளுந்த பருப்பு விளையுது, தோரம் பருப்பு விளையுது. கிழங்கு போட்டு சில பேர்கள் நஷ்டமாயிட்டாங்க. உண்மையா? நீங்க வந்த உடனே நான் கஜானனம் பூதகணாதி சேவிதம் கவித்த சம்பு பரசாரபட்சிதம் உமாசுதம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் அப்படின்னு சொன்னேன். உங்க ஊர்ல சுமார் ஒரு 7 ஆண்டுகளுக்கு முன்னால ஒரு விநாயகர் கோயில் சம்பந்தமா ஊருக்குள்ள கொஞ்சம் குழப்பங்கள் நடந்துச்சு. அதற்கு பின்பு அது கும்பாபிஷேகங்கள் செய்து இன்னைக்கு எல்லோரும் வணங்கக்கூடிய தெய்வமாய் மலர்ந்து விட்டன. அதுக்கு பிறகு அந்த ஊரே கொஞ்சம் அமைதியும் கட்டு விட்டது. உண்மையா இல்லையா? கால் இந்த பிள்ளை யாரு? யாரு மகா? இப்ப பேர் என்ன? இப்ப யாரு முதல்ல கேட்க போறா? உனக்கு என்ன வேணும்? கண்ண மூடு, பயப்படாம இரு. கண்ண முடிக்க. அடிக்கடி இதயம் படபடப்பு வருகிறது. இன்னொரு தரம் கண்ண மூடு. ஒரு பக்கத்து தோல் புஜத்துல உயர்வற்ற நிலையும் உணர்வற்ற நிலையும் வேதனையும் இருக்க. சில சமயத்துல ஒரு காது கொய் நீ இறையுதா. கண்ண முடிக்க. 1 2 3 4 5 6. அடிவயிறுல இடது புறத்துல வலியும் வேதனையும் தோன்றுது. யூரின் பாயிண்ட்ல சில வருத்தங்கள் வலிகள் இருக்கும். இருக்கா? ரத்தம் எத்தனை % வச்சிருக்கீங்க? ஹீமோகுளோபின் ரத்தத்துல பிரச்சனை இல்லை, நரம்பியல் சம்பந்தமான பிரச்சனை இருக்கு. செய்வனை கோளாறுகள் ஒண்ணுமே நடக்கல, இயற்கையால் வந்த பிரச்சனை. நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போதைக்கு கிரக நிலைகளும் சரியில்லை. ராகு என்னும் கிரகத்தால சில குறைபாடுகள். அதுதான். இதுல இருந்து குணமாக்கி தந்தா போதும்ல உனக்கு. கால் வந்துடுவான். முதல்ல சொல்லலப்பா, எதையும் படபடப்பு இருக்குன்னு சொல்லிட்டேனே. ஏங்க கவலைப்படுறீள்? இங்க இருந்து கேமரா விட்டு தான் பாக்குறது. கண்ண முடியும். ஒரு வாழ்வு அளவு கொஞ்சம் குறைய இருக்கு. அதனால உனக்கு ஆபத்து கிடையாது. பிறப்பே கரெக்டா தான் இருக்கு. பிரச்சனை இல்லாம காப்பாற்றி தரேன். இந்த படபடப்பை வச்சு நீ பயப்படாத. ஆனா முறையான எக்கோ எடுத்து, டிஎம்டி எடுக்கக்கூடாது, எக்கோ மட்டும் தான் எடுக்கணும். எடுத்துட்டு ட்ரீட்மெண்ட்டில் நீ சரியாயிருவ. வீண் பயம் தேவையில்லை. இதையெல்லாம் மீறி உன்னுடைய வீட்டுக்காரரை பற்றி உனக்கு கொஞ்சம் மனதில் அபிப்பிராயத்தில் வேதனையும் குறையும் இருக்கும். இருக்கிறதா? வார்த்தைகளால் அப்பப்போ சூடு வேதனை தோன்றி கொண்டிருக்கிறது. அதில் எந்த குழப்பமும் இல்லை. அது இயற்கையாக இந்த கிரகநிலை ஏற்பட்ட மனமாற்றம். அதனால் உனக்கு எந்த துரோகமும் எந்த பிரச்சனையும் நடக்காது. உன் குடும்பம் நல்லா இருக்கும். வேற என்ன வேணும்? ஒரு பிள்ளைய நல்ல பேராசிரியராக படிக்க வச்சு தாரேன். இன்னொரு பிள்ளை நிலக்கிழாரா ஆகும். என்ன கிளார்? நிலக்கிழாரா. ஓகே, நீ கால் வந்துட்டு. யாருக்கு யார் சொந்தம் என்பது என்னை நேருக்கு நேர் கேட்டால் நான் என்ன சொல்வது? யாருக்கு யார் சொந்தம் என்பது. உங்க வீட்டுக்காரருடைய குடும்பம்லாம் எங்க இருக்கு? அவங்களுக்கும் உங்களுக்கும் உறவு எப்படி இருக்கு? சொந்த மொந்தம்னு சொல்லக்கூடிய சுபிட்சத்தோடு இல்லை. அதனால் உன்னைய குற்றவாளியாக்கி இருப்பாங்களே, ஆக்குனாங்களா? அதனால் வீட்டுக்காரருடைய மனசை அடிக்கடி உன்னைய கிங் கிங் இதெல்லாம் நடக்கும்.
இதெல்லாம் சாதாரண விஷயம். பெண்கள் அதை ஒரு சுமையாக கொண்டால் இந்த உலக வாழ்வை கழிக்க முடியாது. பொறுமையாக இருக்கணும். ஒரு தொழில் சம்பந்தமாக முயற்சி செய்து பணம் வேஸ்ட் ஆகிருக்கும். அதெல்லாம் சரியாக்கணும். வேற என்ன வேணும்? என்ன படிச்சிருக்கிற? எங்க என் கையை பிடிச்சி பாரு பார்ப்போம். அப்படி பிடிச்சா உனக்கு நாடி பாரு. என்ன நாடி ஓடுது இப்போ? என்ன நாடி ஓடுது? ஏன் ரெட்டை நாடி ஓடுது? வேற யாருக்குமே ஓடாத. பெண்களில் கர்ப்பஸ்திரிக்கு ரெட்டை நாடி ஓடும். ஆம்பளைகளில் ரெட்டை நாடி ஓடுது ஏன்? சொல்லு பார்ப்போம். சொல்ல வேற யாரு கையாவது பிடி ரெட்டை ரெட்டை நாடி ஓடுதான்னு பார்ப்போம். ஓடவே செய்யாது. ஏன் ஓடுதுன்னு தெரியுமா? இந்த உடம்புக்குள்ள இன்னும் ஒரு சக்தி இருக்கு. அதனுடைய நாடி துடிப்பு தான் உனக்கு தெரிந்தது. இந்த வைத்தியத்தில் நீ தேர்ந்து வருவாய். வேலை ஸ்டாப் நர்ஸாக உனக்கு போட்டேன். ஜெயிச்சிருப்போ. பணம் வேணும்ல? நல்லா இருக்கு. வயிறார சாப்பிடாம போயிடாதீங்க. நல்லா சாப்பிடுங்க. பையன் வாடா தம்பி, போலீஸ் ஆகடா போடா. படி தாத்தா டாக்டராக போ. என்னடா உண்மை தானடா சொல்லணும். கர்மசாமிக்கு கர்மசாமிக்கு விருது நகர் எல்லை யாரு வந்திருக்கிறீங்களா? விருதுநகரா? விருதுநகரா? எந்த இடம்? அருப்புக்கோட்டையிலேருந்து ரைட் சைடில் தூத்துக்குடிக்கு போகிற ரோட்டில் வலது பக்கத்தில் பந்தல்குடி பஸ் ஸ்டாண்டு சரிதானே? அதுலேருந்து ஒரு முள்ளுக்காட்டுக்குள்ளே போனால் ஐயனார் கோயில் தாண்டி போனால் பழைய காலத்து குளம். தண்ணியே வராது. அதுதான் உங்கள் ஊர். கால் வந்துட்டுவாங்க. இந்த ஊரை குட்டி நல்ல நெல் சந்தோஷமா இருக்கு. ஏன் கவலைப்படுது? ஓயாம குடிச்சா சுகர் வந்துடாது. வாதமே நல்லா இருக்கீங்களா? உட்காருங்க. இங்க பாரு லதா வந்திருக்கு. சுவாமியே ஐயப்பா. சபரிமலை போயிருக்கியாப்பா? சுவாமியே ஐயப்பா. ஜாதி இல்லை மதமும் இல்லை யாவரும் சரிசமம். பாட்டு பாடுறதுக்கு அர்த்தம் தெரியுதா? நீ ஐயப்பனை வழிபட்டு இருக்க. யார் இவர்? என்ன காரணம் உங்க கூட வந்திருக்கிறேன்? என்ன வேணும் உனக்கு? சரி பக்கத்துல வா. கண்ணை மூடி நிமிந்து உட்காரு. அம்மா பையன் வயத்துக்குள்ள ஒரு மருந்து கிடக்குதடி மாயம்மா. அவன் மனதை மாத்துனதுக்கு 2 பேரு காரணம். அப்படி யார்கிட்ட போய் இவன் பழகிற போறான் அப்படின்னு நினைக்க கூடாது. ஒரு சின்ன பாதையில் உள்ள தடங்கள் உன் பையனை மீட்டி உன் கையில கொண்டு ஒப்படைக்கிறேன். கவலையை துறவு. இப்ப கடன் பட்டு மனக்குழப்பம், தொழில நஷ்டம் இருக்கும். தேவையில்லாம சமாளிக்க முடியாம வீட்டுக்குள்ள இருக்கவா வேண்டாமங்கிற பிடிப்புல கிடப்பேன். உண்மையா இல்லையே? கால் வந்துட்டு வா. அப்படியா? கேட்கட்டுமா? சரி. ஏக்காவா பிள்ளையாரு எங்கக்கா இருக்காரு? அப்படியா? ஆமா. 1 2 3 4. சில சமயத்துல இடத்து எல்லை பிரச்சனைகள்லாம் வந்துச்சா? இருந்து போச்சா? ஊடால சொரிவிற்கு ஒரு தகடு, செய்வன தகடு. அதான் கேட்டேன். கட் பண்ணியாச்சு. தைரியமா உன் கடனை தீர்த்து தரேன். உன் பிள்ளைய வர வைக்க. வேற என்ன வேணும்? விற்கணுமா? கண்ண முடிக்கா. இந்த கனியை கொண்டு போய் அந்த விற்க வேண்டிய இடத்துல போடு. ஆள் வரும். வரக்கூடிய அமாவாசை யாகத்துல கலந்துக்கா. போய் எழுதிட்டு போ. இந்த அப்படி வெற்றிவேல் முருகனுக்கு. நீ கால் வந்துட்டு வாடா தம்பி. அண்ணே அண்ணே ஏ சுப்பையா அண்ணே நம்ம ஊரு. ஒரு கேள்விக்கு பதில் வேண்டும். முன்னோர்களில் 2 திருமணம் நடத்தியது யார்? எந்த பாட்டியுடைய பிள்ளை உங்க அப்பன்?
அதான் ரெண்டாவது பாட்டியா மூணாவது பாட்டியா? ரெண்டாவது பாட்டி வம்சத்தில் பிறந்தவன் நீ. கால் வந்துக்குவா. இப்போ என்னப்பா வேணும்? ஒரு ஒரு காலில் ஒரு விரல் யாருக்கோ வலிக்க, யாருக்குப்பா? ஏன் காட்டு. ஓ, கால் வந்துட்டு வா. ஏற்கனவே நீதிமன்றத்தில் ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லி கிடைக்காம போயிருக்க. டைம்கள் மாறி போச்சே. இப்போ இந்த வருஷத்தில் அந்த ஃபைலெல்லாம் எடுத்து வெற்றியாகக்கூடிய சூழ்நிலையை உருவாக்கி தரேன். வேற என்னடா வேணும்? என்ன தொழில்? பக்கத்தில் தான். ஒரு தொழிலும் இல்லாதவன் செய்ய வேண்டிய ஒரு வேலை தான் ரியல் எஸ்டேட். ஏதோ மண்ணை நம்பி வாழுதம்னு சொல்லி நிற்கிற கண்ணமுடு அவங்கள பார்க்குறேன். இந்தா இப்போ ஒரு 2 இடம் பேச்சுவார்த்தையில் இருக்கு. அதில் ஒன்று முடிஞ்சிடும். உனக்கு அதில் நல்ல சர்வீஸ் சார்ஜ் கிடைக்கும். முழு கமிஷன் கிடைக்காது. 2 பேரும் கூட இருக்க முழுங்கிடுவான். உனக்கு ஒரு பகுதியை தாரம் போயிட்டு வா. சந்தோஷமா இரு. வாமா விருதுநகர். கடன்பட்டு மனக்கலக்கமாகி வந்திருக்கிறாய். பக்கத்தில் ஒரு பட்டின்னு ஒரு ஊர் வருதா? என்ன பட்டி? அதான பட்டி. காலைல வந்துட்டான். காரியாப்பட்டியா உன் ஊரப்போ? அதான் பட்டின்னு பக்கத்தில் சத்தம் கேட்க. அங்கே நிறைய விட்டு அத்தான் எங்க இருக்காரு? பக்கத்துல எல்லாம் பொண்ணு சேர்த்து வைக்கிறேன்னு சொன்னீங்க. அவர் கேஸ் போட்டிருந்தாரு. அந்த கேஸ் எனக்கு சாதகமாக வரும்னு சொன்னீங்க. எனக்கு சாதகமாக தான் வந்துருச்சு. மறுபடியும் ஒரு அப்பீல் போட்டு வச்சுட்டாங்க. இந்த அக்கா எப்படி சிக்கனப்படி பண்ண முடியும். கால் வந்துட்டு வா. பா அசத்துவோம். அந்த அப்பீல்லையும் உன் பக்கத்துல தான் வெற்றி கிடைக்கும். அதில் அவன் சம்மதிக்கவில்லை என்றால் 6 வருஷங்கள் அவன் சிறை தண்டனையை அடைவான். நீ தான் ஜெயிப்ப, உன் குடும்பம் உயரும். இப்படி மகளே ஜெயிச்சு தாரன். பக்கத்துல வா. இன்னொரு பொம்பளை அவனுக்கு ஐடியா கொடுத்துக்கிட்டு இருக்கா. அதை நம்ம தடுத்தாச்சு. வாங்க 2 பேரும். காது கேட்காதெல்லாம் எனக்கு. நீங்க உங்களுக்கு தெரியுமிலானே பட்டு விட்டானே. எனக்கு காது கேட்காதுல. ஓடியா ஓடியா. சாய் இங்க சாய்ராம் சாப்பிட்டு போங்க. பட்னியா போனா கதை நடக்காதுன்னு. கருப்பசாமிக்கு விருதுநகர் எல்லை தொழில் சம்பந்தமாக மன வருத்தம் அடைந்து ஒரு தெளிவு கிடைக்க வேண்டும் என்று கேட்டு வந்தது. வாடா தம்பி. உன் பேர் என்ன? இருக்கங்குடிக்கு போயிருக்கியா? எத்தனை முறை போயிருக்க? பக்கத்துல வா. என்ன தொழில் பார்க்க? அப்படியா? என்ன வேணும் உனக்கு? கண்ண மூடு. சனி பகவானுடைய கிரக நிலைகள் இப்போ நடக்குன்னு ஜோதியர் சொன்னாராடா? இப்போ இருக்கிற வேலையில் ஒழுங்காக இருக்க முடியாத அளவுக்கு அலைச்சலும் திருச்சலும் இருப்பீங்க. இதை பார்க்கவா வேண்டாமனு குழப்பம் அடைஞ்சிருப்ப. வீட்டில் ஒருத்தருக்கு சோகம் இல்லையே. யாருக்கிடாது? உங்கள் அம்மா எங்கே இருக்காங்க? என்ன செஞ்சது? அந்த ஆத்மாவை தான் காட்டுது. அதான் சொன்னேன். கால் வந்துட்டு வா. அவங்களுக்கு திதியெல்லாம் ஒழுங்காக பண்ணுறியா? பண்ணலை. வருத்தப்படாடா. வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு. இந்த ஆண்டுல உனக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். உன்னை வாழ வைக்கிறதுக்குன்னு கருப்பசாமி இறங்கிட்டேன். இந்தா வெற்றி அடைவாய். எந்த பணச்செலவு இல்லாமல் அந்த வேலையை பெறுவாய். வெற்றி உண்டு மகனே. மாத சம்பளத்தை தர்ம சேவைக்கு கொடுறா. ஜெயிச்சு வா.
கர்மசாமிக்கு உடல்நிலையமும் வருமானத்தையும் பற்றி மனக்குழப்பம் அடைந்து வந்திருக்கிறாயே மகனே, என்ன விஷயம்? கால் வந்துட்டு வா. பொண்டாட்டி 2 கட்டி. என்னடா தம்பி, என்ன வேணும்? ஆ? இப்ப அவ எங்க இருக்கா? கையை கொண்டு கையை கொண்டா, கண்ண முடுறா, பக்கத்துல வாடா. நீ வந்தோடனே ஒரு பாட்டு பாடின, என்ன வார்த்தை பாடின? பொண்டாட்டி 2 கட்டி திண்டாடி திண்டாடி. கல்யாணத்தை முடிச்சிட்ட, அவ மனசு உன் கூட வாழணும்னு இருக்கு. வீட்டில் உள்ளவங்களுக்கு கொஞ்சம் மனக்குறைகள், உன் கூட வாழ்ந்ததுனால என் பிள்ளை நிம்மதியா இல்லைங்கிற ஒரு எண்ணத்தை மனசுல வச்சுக்கிட்டு வீட்டு குழப்பத்தை உருவாக்கிக்கிட்டு இருக்காங்க. போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னு சொல்லி ஒரு பொய்யான சிந்தனை ஓடிக்கிட்டு இருக்கு. அதுல அவங்க ஜெயிக்க மாட்டாங்க, நீ தான் ஜெயிப்ப. நல்லா புரிஞ்சுக்கா. அப்படியே அவங்க நிறுத்தி விட்டால் அடுத்த வாழ்க்கையை நோக்கி போக வேண்டிய நிலைமை வருமோ என்னும் கவலை உன் உள்ளத்துல இருக்கும். அப்படி நடக்காம காப்பாத்துவேன். ஆனா உன் ஜாதகத்தை பார்த்தேன், இருதார யோகம் உள்ள ஜாதகம். இந்த குழப்பம் பிரிவுக்கு அதுதான் காரணம். புரியுதா? காலம் ஆதி எந்தும் நின்ன ஜோதியே. இடைப்பட்ட காலத்தில் கொஞ்சம் உடல்நிலைகள் ஆரோக்கியத்திலிருந்து பிரிந்து விட்டன. அவளுடைய மனத்தை உன் பக்கம் திருப்பி குடும்பத்தை மீறி உன்னைய சேர வைக்க. என்னடா நல்லா இருக்கு. வேற என்ன வேணும் மகனே? வயிறார சாப்பிடு செல்லக்குட்டி. போ. கர்மசாமிக்கு சாப்பிடாம போகக்கூடாடா. ராஜபாளையம் எல்லை, ராஜபாளையம் ராஜபாளையம் சங்கமலர்ந்தொரு முத்தமிழ் பாடிய சங்கரன் மீதினிலானை மாதொரு பாகன் மேனியிலாடும் பாம்பே உன்மேலானை உன்மேலானை. எங்க இருக்கான் மகன்? என்ன சாமி வருது அண்ணனுக்கு? என்ன சாமி வரும்? பாப்பாங்க. என்னாச்சு? 3:30 வந்து கொடுங்க. பக்கத்துல வாப்பா, மனக்குழப்பத்தை தீரு. உன்னுடைய எல்லைக்குள்ள போய் பார்த்தேன், சேலைக்காரின்னு ஒரு ஆத்தா வராளா? யாரு? உங்க வீட்டு பெண். அதை கொஞ்சம் தொட்டு கொஞ்சம் பின்னால போனா ஓடையும் அருமை இருக்கு, அங்க ஒரு சுள்ளமான இருக்கான. அவன் யாரு? மாரியாத்தா எங்க இருக்கா? பக்கத்திலே இருக்கா. சரி, கண்ணை முடுங்க பார்ப்போம். இந்த கல்யாணத்தை தடையில்லாம நடத்தி தாரேன், இதை சம்மதிக்க வச்சு தாரேன். 3:30 மணிக்கு என்னைய பார்த்து போ. வெற்றி உண்டு மகளே, சர்வ புண்ணியமும் அடைவாயப்பா. வாழ்க. வயிறார சாப்பிடுங்க. எந்த ஊரு? கால் வந்து சொல்லலாம். வணக்கம். என்ன கோத்திரம்? என்ன வேதம்? சரி, கால் ஒன்று வாங்க. முத்தமிழை பாட வந்தேன், முருகனை வணங்கி நின்றேன், தித்திக்கும் தெள்ளமுதை. எதுக்கு முருகனை போய் பாடுகிறேன்? நீங்கள் வந்த உடனே திருச்செந்தூர்ல இருந்து முருகப்பெருமான் வருகிறார். உட்காருங்க. உங்க பிள்ளைக்கு திருமண தடையை நீக்கி வெற்றியா வாழ வச்சு தந்தா போதுமா? வேற என்ன வேணும்? இந்த விசாகத்துக்கு மேல் திருமண காலம் தோன்றும், வருமானம் பெருகும், மனதார வாழ்வு நடக்கும், ஒரு பழைய வீடு சேதப்படும், அந்த வீட்டை பேணி பெருமையோடு இருக்க வைப்பேன். பக்கத்துல வா.
ஜெயிச்சுட்டாங்க. நல்லா இருங்க. உத்தரவு போட்டாங்க. சாப்பிடுங்க, நல்லா போங்க. போனேன், ஒரு சொல்லமான சாமி தெரியுதார, யாருடா அவரு? இடது பக்கத்துல ஒரு தண்ணி ஓடுது, ஆறு ஆறு இருக்கா? அப்படியா? பாஸ்போர்ட் எடுத்து வச்சிருக்கியா தம்பி? ஆசைப்பட்டிருக்கியா தம்பி? ஒரே ஒரு விஷயம்தான், 1.5 வருஷமா உன் தொழிலுக்கு வந்து நஷ்டம் நடக்கும், உன் வண்டியில் அடிக்கடி குணக்கம் நடக்கும், இப்போ கடன் பட்டிருப்ப, வீட்டில் ஒருவருக்கு வயிறு இடுப்பு சம்பந்தமான வலி இருக்கும். இதெல்லாம் ஒரு செய்வன கோளாறாக இருக்குமா, இயற்கையாங்கிற சந்தேகம் உன் மனதில் இருக்கும். ஆடு ஆடுன்னு சொல்லுத, ஆடுகள் உண்டா? கோயிலுக்கு ஆடு நேர்ந்து விட்டுருக்கீங்களா? எங்க? கால் வந்துட்டு வா. ஆடு ஆடு ஆடு, நான் எப்படி ஆட முடியும்? என்ன நெல்லு பையத்துல ஆடுறா அப்படின்னு ஆட வேண்டியது. உன் கடனை தீர்த்து தாரேன், ஆனா கருப்பசாமி எனக்கு இதே ஆட்டோ வச்சு தொழில் ஓடுமா அல்லது வேற தொழில் பார்த்துக்கிட்டு நான் தப்பிக்கலாமா அப்படிங்கிற சந்தேகம் உன் மனசுல இருக்கு. நீ இந்த ஆட்டோவில் பார்த்த வருமானத்தை ஒரு கடை வச்சா கிடைக்குமாங்கிற ஒரு ஆசை, அது கிடைக்கும். உன்னை வெற்றியாக்கி தாரேன். வேற என்னடா வேணும்? கால் வந்துட்டு வா. நம்ம செந்தமிழ் நாட்டில் அதிர்ஷ்டம் அழைக்கிறது. அதிர்ஷ்டம் அழைக்கிறது தமிழ்நாட்டில் அப்படின்னா என்ன அர்த்தம்? லாட்டரி சீட்டுங்கிற ஒரு சட்டம் வரப்போகுதுன்னு அர்த்தம். எல்லா மக்களுக்கும் பணம் கொடுக்கணும்னு அவனை நிறுத்தியாச்சு. போ, இந்தா சந்தோஷமா பணம் கிடைச்சாச்சு, ஜெயிச்சுக்கா, நல்லா இருக்கு. 3 முறை என்னைய பாரு, போயிட்டா வா. கருப்பசாமிக்கு சரி. அப்படியா கருப்பசாமி? என்ன மனைவியின் ஆரோக்கியத்தை பற்றி கேட்டு வந்திருக்காங்களா? யாருப்பா அது? மனைவியின் ஆரோக்கியம் பற்றி கேட்டு வந்தது யாரு? அண்ணாச்சி, உங்களுக்கு தூத்துக்குடியா? வாங்க. யாருக்கு என்ன செய்யுது? மனைவிக்கு என்ன செய்யுது? வாங்க 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 வாங்க. அப்படி நின்னுக்காங்க, கண்ணை முடிக்காங்க. இந்த நோயை வந்து உங்களுக்கு பாதிப்பு இல்லாம ஆக்கி தந்தா போதுமா? ஆகி தந்துடுறேன். இதுல வந்து கேன்சர் போன்ற பாதிப்புகள் இல்லை. வீணாக குழப்பம் அடைய வேண்டிய அவசியம் இல்லை. கிரகங்கள் சரியில்லாம தான் இது நடந்திருக்கு. செய்வன வைவன கோளாறால நடக்கல. ஒரு கிணறு, ஒரு கோயில், மரங்கள். கிணற மூடி இருக்காங்களா? எந்த ஊரு? கால் வந்துட்டு வரலாம். நிறைய புகையா தெரியுதா, என்னப்பா அது? குடும்பத்துக்குள்ள கொஞ்சம் நல்ல மன வருத்தமும் குழப்பமும் நிறைய இருக்கு. சொந்த பந்தங்களால் பாதிப்படைந்ததும், பணம் இழந்ததும், மண்ணு மனையால் சில பகைகள் தோன்றியதும் உண்டு. உண்மையா இல்லையா? இப்போ உன் பிள்ளைக்கு என்ன செய்யணும்? 31 வயதுக்குள்ள கல்யாணம் நடக்கும். ஆவணி மாதத்தில் ஒரு திருப்பம் கிடைக்கும், வெற்றி உண்டு. கர்மசாமிக்கு அதே மகனை பத்தி கேட்டு வந்தவங்க வாங்க. ஊரங்கும் ஊரங்கையிலே நான் உள்மூச்சு வாங்கையிலே ஓசையிடும் பூங்காற்றே நீ ஓடி போய் சொல்லி வீடு. உட்காருங்க. உங்க அவரு உட்காருவாரா? என்ன செய்யணும் பிள்ளைக்கு? நான் இப்போ பாடுற பாட்டுக்குள்ள அர்த்தம் என்னன்னு தெரியுமா? இவர் தன்னுடைய மனைவியை நினைத்து உள்மனதுகள் இயங்குகிறார். அந்த பொம்பளை தன் வாழ்வை நினைத்து இயங்குகிறாள். ஆனா அந்த பக்கத்தில் உள்ள பெரியவங்க நமக்கு செட் ஆகலை. அதனால இந்த பிரிவு நடந்து கொண்டு இருக்கிறது. அது சீக்கிரமா முடிஞ்சிரும். சரியாக 1 2 3 4 6வது மாதத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். கால் வந்துட்டு வாங்க. நீங்க உட்காருங்க. கர்மசாமிக்கு
அவனுக்கு இந்தா. வேலை நிரந்தரமா இருக்குமா அங்க இருக்கா அவன் வெளிநாட்டுக்கு போவதுக்கு ஆசைப்பட்டிருக்கான். அங்கதான் இருக்கா அங்கேயே அவனுக்கு வேற ஒரு கம்பெனி கிடைக்கி அதுல பல கோடியை அனுபவித்து வருவான். சரிப்பா வீட்டுக்காரருக்கு உடம்புக்கு முடியாம இருக்கு. அடுத்த வாரம் அடுத்த அடிக்கடி வாரம் தலைவலி இதெல்லாம் அடுத்த வாரம் ஞாயிற்றுக்கிழமை அன்று என்னை வந்து பார்க்க. சரி. வெற்றி உண்டு உங்கள் கையில். போங்க சாப்பிட்டு போங்க. அறவுரே பிராங்கோ. என் பொம்பளை பிள்ளை வாழ்க்கையை நல்லாக்கி கூடு ராஜா. கேட்டு வந்தவங்க. அம்மா எந்த ஊருமா உங்களுக்கு? காது கேட்குமாம்மா? தூத்துக்குடிக்கும் சென்னைக்கும் எவ்வளவு தூரம்? மொட்டை மடிக்கும் முழங்காலுக்கும் போட்ட முடிச்சு. ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி காலன் சொல்லலாம். இன்னொருத்தர் ஓடும் நதியினிலே ஒருத்தி மட்டும் கரையினிலே ஆடுதம்மா மனதிலே கூட்டுக்குள்ளே குயில் பறக்கும் கூண்டை விட்டு கிளி வறக்கும் யார் மனதை யார் அறிவார் உலகிலே ஓடம் நதியினிலே ஒருத்தி மட்டும் உன் வீட்டினிலே. பிள்ளைய கட்டி கொடுத்தாச்சா? புருஷன் கூட வாழுதாளா? இப்ப தனிய உன் வீட்டுல இருக்காளா? தனியே இருக்கிறான். அடுத்த வாழ்க்கையை பத்தி என்ன வேதனை நடக்கிறது? கால் வந்து வாப்பா. அந்த பொண்ணு நினைக்கிற வாழ்க்கைய தேவையை நான் அனுமதிச்சு தாரேன். அந்த பிள்ளைகள்ல 2 பேர்ல ஒருத்தருக்கு அரசு வேலை கிடைக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். வெற்றியாக்கி தரேன். வேற என்ன வேண்டும்? 2027 வெற்றியாக நடத்தி காட்டுவாய். அதுக்கு பணமும் ஊரார் ஒத்துழைப்பும் கிடைக்கும். சென்று